அன்பினர்களே, தொடர்ச்சியாக நாம் வளைகுடாவில் முகாமிட்டோம். இப்பொழுது பார்ட் 5க்குள் வருகின்றோம். ஒரு செய்தியை உலக பரப்பில் பரப்பிக் கொண்டிருக்கின்றது வெள்ளை ஊடகங்கள். சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார் என்றும், ஈரானிய அதிபர் பெசஸ்கின் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இல்லை, அவர்கள் இருவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பது ஆதாரபூர்வமான உறுதியான தகவல் நாம் எமது 2ஆம் இலக்கத்தில் கொடுத்திருக்கின்றோம். ஏனெனில் அந்த செய்தியை நான் கொடுத்த நோக்கமே இப்படியான ஒரு பொருளை எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் பாதுகாப்பாக சுப்ரீம் அதாவது இந்த தாக்குதலின் முழு நோக்கமே சுப்ரீம் லீடரும் அவருடைய மகன் ஒருத்தரும் ஜனாதிபதியும் உயர் இராணுவ அதிகாரிகளும் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் அவருடைய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் கூடும் மண்டபம் எல்லாம் டார்கெட் செய்யப்பட்டிருக்கின்றது. சுப்ரீம் லீடர் சொந்த இடமே டெஹ்ரான் பகுதியிலும் அவர் வசிப்பிடம் ஒன்று குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அதிபர் பெசஸ்கின் அவர்களின் வீடும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல்கள் நடைபெறும் போது அவர்கள் அந்த இடங்களில் இல்லை. அதுக்கான காரணம் IRGCயின் உளவு பிரிவு தெரியும், எந்த நிமிடமும் தாக்குதல் இடம்பெறுமானால் இவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்று அவர்கள் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதே போன்று இந்த பாதுகாப்பு படைகள் IRGC உளவு தலைவர், இராணுவ பிரிகேடியர், இராணுவ சீஃப் கமாண்டர், இப்படி பல வகையான ஈரானின் இராணுவ உயர்மட்டங்களும் தனித்தனியான வேறு வேறு இடங்களில், அது குறிப்பாக மலை பிரதேசங்கள் சொல்லப்படுகின்ற பகுதிகளில் அவர்கள் பாதுகாப்பான அண்டர் கிரவுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் ஒரு ஊர்ஜிதமான செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தியை எல்லாம் அவர்கள், அதாவது இப்படியான அந்த படைகளுக்குள் ஒரு 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 இந்த தொங்கு நிலைமை அல்லது ஒரு லூஸ் தன்மையை உருவாக்குவது. நெல்லு காலம் சுப்ரீம் லீடரை இதை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் இருந்த பிற்பாடு கொண்டு ஒரு 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 மனசை உடைக்கும் நிகழ்வாக இப்படி வெள்ளையர்கள் அல்லது யூதர்கள் அல்லது இராணுவ தரப்பில் இப்படியான ஒரு பொய்யை விதைத்து விடுவது அதிகமாக இராணுவ தரப்பில் உள்ளதான். அதே போன்றுதான் இங்கே வடகிழக்கில் புலிகளின் தலைவர் இறந்து விட்டார்கள், அவர் இல்லை என்று பல தடவை அடிச்சுட்டார்கள். அதையெல்லாம் பொய்யாகிட்டு சுதுமலை அம்மன் கோயிலில் தலைவர் உரையாற்ற வந்தார். அதே போன்றுதான் ஈரான் அதிபரும் எங்கு சுகமாகவே இருக்கின்றார், நலமாகவே இருக்கின்றார் என்பதை நாம் இறுதியாகவும் சொல்ல முடியும். சரி, இப்பொழுது பாருங்கள், 10 நாடுகளுக்கு ஈரான் மிகப்பெரிய மரணாடி. நாம் இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அரபு தேசத்துக்கு எல்லாம் மரணாடி குடிக்க போறாண்டா தாடிக்காரன். இப்பொழுது 10 நாடுகளுக்கு மரண அடிகள் அடிச்சிருக்குது. எப்படி? கத்தார், அரபு அமீரகம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், சிரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈராக், இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு 10 நாடுகளுக்கும் ஈரான் தனது ஏவுகணையை ருத்ர தாண்டவம் ஆடும் அளவுக்கு 10 நாடுகளுக்கும் பதிலடி ரிட்டர்ன் அழகாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணைகளின் நேரடி தாக்குதலால் 2 பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப தகவல் அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் பிரதேசத்தை நோக்கி செலுத்தப்பட்ட புதிய ஈரானிய இராணுவ தாக்குதலை தொடர்ந்து இது வருகிறது. இது காலை நேரத்திலிருந்து இடைவிடாது நடந்த தாக்குதலில் இந்த சம்பவம் வந்திருக்கின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை ட்ரோன் குறிவைத்து தாக்கியிருக்கின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தை ஒரு ட்ரோன் குறிவைத்துள்ளது. இதன் விளைவாக பயணிகள் கட்டிடத்திற்கு வரையறுக்கப்பட்ட பொருள் சேதம் தவிர பல ஊழியர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவே குவைத் விமான சிவில் போக்குவரத்து அமைச்சகம் ஆணையமாக என்று தற்பொழுது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இன்று சனிக்கிழமை தெஹ்ரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து அவர்களின் கதி குறித்து ஊகங்களுக்கு மத்தியில் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் இன்னும் எனக்கு தெரிந்தவரை உயிருடன் இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் தெரிவித்திருக்கின்றார். இது உள்ளே வந்த செய்தியா? அவர் NBC நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் நிலைமை இப்பொழுது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஒரு சில தளபதிகளை தவிர கிட்டத்தட்ட அனைத்து உயர் அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவே அரக்சி அவர்கள் சற்று முன்னர் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்திருக்கின்றார். தாக்குதல்களில் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற
ராணுவத்துக்குள் அதிகரித்து வரும் மதிப்பீட்டை அல்லது புரளியை இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வரும் நிலையிலேயே அரக்சி அவர்கள் இதுக்கு ஒரு பொய்யான தகவல் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை நான் சொல்ல ராணுவத்துக்குள்ள, அதாவது ராணுவத்துக்குள்ள ஒரு உயர் மட்டம் இப்படி இழந்து போனா அவங்களுக்கு அங்க ஒரு தொய்வு நிலை ஏற்படும். இது நாம் இங்கேயே பார்த்திருக்கிறோம். அது பொதுவாக இந்த ராணுவ ரீதியாக அது ஒரு பரப்பப்படும் பொய் தான். அதுக்கு மட்டும் இஸ்ரேல் மட்டும் தப்பும் இல்ல, ஈரான் மட்டும் அது விதிவிலக்கும் அல்ல. உலகத்தில் எல்லா நாடுகளும் இந்த பொய்யை அவித்துடும் பழக்கம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அனைத்து மூத்த தலைவர்களும் குறிவைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்த நிலையில் ஈரானிய ஊடகங்கள் இந்த கூற்றுக்களில் சிலவற்றை குறைத்து மதிப்பிட்டு அது பொய்யான தகவல் என்று சொல்லுகின்றார்கள். இஸ்ரேலியர்களை ஆதாரம் மேற்கோள் காட்டி சேனல் 12 உச்ச தலைவர் கொல்லப்பட்டார் என்பது அரசாங்கத்தின் ஒரு பொய் செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து வருகின்ற சேனல் 12. இதற்கான வளர்ந்து வரும் அறிகுறிகள் இருப்பதாக ஆதாரங்கள் கூறியதாக மேற்கோள் காட்டுகிறது. இதுவரைக்கும் இந்த இப்பொழுது காலை முதல் தற்பொழுது நடைபெற்று வரும் மோதல்களில் ஈரானிய உயர் மட்டங்கள் யாருக்கும் எந்த சேதம் இல்லை என்பதை திட்ட தெளிவாக சொல்ல முடியும். இதேவேளை துருக்கி அன்டேக் செய்யப்பட்ட மற்றும் செய்திகளில் இருந்தும் சில செய்திகள் கசிந்திருக்கின்றது. கெமெனி இன்று முன் பதிவு செய்யப்பட்ட உரையை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஒரு செய்தி செய்யப்படுகின்றது. அவர் இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு ஒரு வீடியோ ஒளிபரப்பொன்றை கெமெனி அவர்கள் இன்னும் சொற்றபுகளையில் வெளியாகுவதற்காக ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கிடையில் கெமெனியுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவரது கதி இன்னும் தெரியவில்லை என்றும் இஸ்ரேலிய கான் மாநில தொலைக்காட்சி ஒன்று சொல்லுது. அடே, உங்களுக்கு உடனே செய்து கொடுப்பானாடா, அடிச்சு விடுறானே, என்ன காசா பணமா பொருளா அடிச்சு விடுற. ஈரான் சுபுல் கொல்லப்பட்டார். இவங்களும் அடிப்பாங்க. இந்தியன் பாருங்களேன், நாளை காலையில செய்தி அடிப்பாங்க. இந்தியன் பாருங்கள், ஈரான் அதிபர் பதுங்கு குழியில் ஈரான் அதிபர் கொல்லப்பட்டார். எங்கடா இதெல்லாம், அடிச்சு விடுங்கடா, காசு பணமா போகுது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 3 ஆதாரங்கள் மூலம் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் ஜாதே மற்றும் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் ஆகியோர் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட நம்பப்படுவது என்றும் அவர் தெரிவித்துங்களாம். யாரா சொன்னவங்கள? ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் சொன்னாங்க. அதெல்லாம் போய் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல், பள்ளி மீதான தாக்குதலில் குறைந்தது 53, இப்ப 63 சிறுமிகள், அதாவது இந்த மதரசா மாணவிகளாக பார்க்கப்பட்டவர்கள் தெஹ்ரான் பகுதியில் 63 சிறுமிகள் கொல்லப்பட்டதாக இப்பொழுது 2வது செய்தி வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் கமேனியின் வளாகத்திற்கு அருகிலுள்ள பகுதிகள் தாக்கப்பட்டதாக ஈரானிய அரச ஊடகமே தெரிவிக்கின்றது. இருப்பினும் கமேனி தெஹ்ரானில் இல்லை என்றும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் அறியாளி சொல்றாங்க. சரிதானே? பெசக்சின் அவர்கள் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலீபா, வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, ஈரானிய ராணுவ தளபதி அமீர் ஹடாமி மற்றும் நீதித்துறை தலைவர் ஹாலம் ஹொசைன் மொஹ்செனி அஜய் ஆகியோர் காயமின்றி உயிர் பிழைத்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு, அதாவது காயம் இல்லை என்று இவங்க சொன்னாங்க என்றால் அப்படி அந்த தாக்குதல் இடம்பெற்ற இடத்துல இவங்க இருந்திருக்கணும். நம்மளும் சும்மா லூசித்தனமா மொக்குத்தனமா கொடுக்க கூடாதுல்ல. காயம் இல்லாமல் உயிர் பிழைத்தால் இவனுகள் இந்த மூதேவிகள் தாக்கல் செய்யப்பட்ட இடத்தில் இவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படியானால் எந்தவித காயம் இல்லாமல் தப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப குறிவைக்கப்பட்ட சரிதானே? அது ஒரு பக்கம் இருக்க, ஈரானிய அரசியலமைப்பு பிரிவு 111 படி கமேனி இறந்தால் ஜனாதிபதி, நீதித்துறை தலைவர் மற்றும் கார்டியன் கவுன்சில் ஒரு சட்ட நிபுணர் அடங்கிய 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு தற்காலிகமாக ஒரு புதிய உச்ச தலைவர் நியமிக்கும்படி அவரது பணிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. கொல்லப்பட்டது அந்த மாதிரி வரும். அவரும் ஏற்கனவே தான் கொல்லப்படலாம் என்று, அதாவது கமேனி அவர்கள் 83 வயதான கமேனி அவர்கள் ஒரு வசியத்து பண்ணிருக்காருல்ல, நான் இறந்து போனால் எனக்கு அடுத்தபடியாக யார் இதை நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறார். அப்ப அமைதியா இருங்களேண்டா. கமேனியின் மூத்த ஆலோசகரான அலி ஜம்கானியும் குறிவைக்கப்பட்டவர்கள் ஒருவர் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏற்கனவே ஜம்கானியும் குறிவைக்கப்பட்டால் தானே. இதற்கிடையில் உறுதிப்படுத்தப்படாத ஒரு அறிக்கையில் IRGCயில் உள்ள பல மூத்த தளபதிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஸ்தாபனத்திற்கு நெருக்கமான ஈரானிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறான்னு சொல்றாங்க. அதாவது அழிவு குறித்து நம்மும் இப்ப சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் குறிவைப்பார்கள். சும்மா மொக்கு
சும்மாத்தனமா கொட்ட போக மாட்டானே. அந்த ராணுவ தலைவர்கள் இருக்கிற இடங்கள், ராணுவ தலைமையங்கள், ராணுவ நடமாட்டங்கள், இப்படியான இடங்களான குறிவைக்கப்பட்டிருக்கும். அதனால சில ராணுவங்கள் இறந்திருக்கலாம். அதை நாம நாளை காலை செய்தியாகத்தான் அதை பார்க்க முடியும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மீதான இஸ்ரேலின் 12 நாள் போரின் போதும் பல உயர்மட்ட ஈரானிய ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டதை நாம இங்கே நினைவு கூற வேண்டும். என்றால் ஒரு பொய் வந்தால் ஒரு உண்மை இருக்கும் இல்ல. அடுத்தது ரம் ரூத் ஷோஸ்வேல் 8 நிமிட உரையாற்றிய பின்புதான் இந்த நடவடிக்கை மிக அதிகமாக களை கட்டி இருக்குன்னு சொல்லலாம். இதேவேளை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளில் வெடிச்சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருக்கின்றது என்றும் அங்கு அமெரிக்க தளங்கள் குறிவைக்கப்பட்டது மிகப்பெரிய சேதங்கள் அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்டதாகவும் ஒரு பிந்திய செய்தி சொல்கின்றது. அப்ப நாம இதுவரையும் இந்த தாக்கங்கள் குறித்தான மதிப்பீடுகளை சொல்ல முடியும் என்றால் அதுக்கு நமக்கு அடிச்சுடையில. இதேவேளை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை துல்லிய தாக்குதல்கள் பஹ்ரைன் மற்றும் கத்தாரில் உள்ள ஏவுகணை பாதுகாப்பு ரேடார்களை அளித்திருக்கின்றது. இது மிகப்பெரிய சாதனை தான். இன்று காலை ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து பஹ்ரைன் மற்றும் கத்தாரில் உள்ள வான் பாதுகாப்பு ரேடார்களை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் வெற்றிகரமாக குறிவைத்து அளித்ததாக பல ஆதாரங்கள் இருந்து வரும் செய்திகளை வளைகுடா செய்திகள் தெரிவிக்கின்றது. பஹ்ரைன் அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படையின் நிரந்தர தளமாகும். அதே நேரத்தில் 2010களில் கத்தார் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகளுக்கான முதன்மை மையமாக உருவெடுத்தது. கத்தாரில் உள்ள மிகப்பெரிய ராணுவ தளமான அல் உதைத் விமான தளம் ஜூன் 23, 2025 அன்று ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான வரையறுக்கப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய வரையறுக்கப்பட்ட தாக்குதலுக்கு முன்னர் தனிமைப்படுத்தப்பட்டது. பிப்ரவரி தொடக்கத்தில் சீன செயற்கைக்கோள் படங்கள் அந்த நிலையத்தில் ஒரு இராணுவ MIM-104 பெட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பின் சரியான நிலைகளை அம்பலப்படுத்தின. பின்னர் அங்கு குறைந்தது 16 KC-135 வான்வெளி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் பல KC-135 உளவி விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டதை உறுதிப்படுத்தின. பிப்ரவரி 25 27 வரை நேற்று முதல் அன்று விமானங்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு வேளையில் அந்த விமானங்கள் துருக்கியில் தரையிறக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை மட்டுப்படுத்தினாலும் கத்தாரில் உள்ள வான் பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமைப்புகளின் திறன்கள் நீண்ட காலமாக கேள்விக்குறியாக இருந்து வந்தது. ஜூன் 23 அன்று அல் உதைத் விமான தளத்தை பாதுகாப்பதில் அமெரிக்க ராணுவம் மற்றும் கட்டார் விமானப்படை MIM-104 பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றி பெற்றதை அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் ஆரம்பத்தில் பாராட்டிய போதிலும் தாக்குதலை தொடங்க ஈரான் குறைந்த மேம்பட்ட பதே 313 ஏவுகணைகளை பயன்படுத்திய போதிலும் அந்த அமைப்புகள் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்று பென்டகன் வட்டாரங்கள் பின்னர் ஒப்புக்கொண்டன. நவீனமயமாக்கல் நிறுவன முனைய தகவல் தொடர்பு தொகுப்பை உள்ளடக்கிய ஒரு ரேடாம் அளிக்கப்பட்டதை காட்டும் செயற்கைக்கோள் காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து இந்த ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இதன் மதிப்பு மற்றும் சுமார் $15 மில்லியன் என்றும் சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய சேதம் அவங்களுக்கு வந்திருக்குது. இதேவேளை இந்த காட்சிகளால் அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு பென்டகன் தலைமை செய்தி தொடர்பாளர் ஜீன் பேனல் ஜூலை நடுப்பகுதியில் உறுதிப்படுத்தினார். ஜூன் 23 அன்று அல் உதைத் விமான தளத்தை தாக்கிய போது மீதமுள்ள ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் கட்டார் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. ஜூன் 2025 ஏவுகணை பாதுகாப்புகளின் தோல்வி குறிப்பாக குறிப்பிடத்தக்கது. ஆக ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையுடன் தான் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கு என்று சொல்லலாம். ஈரானின் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பது பஹ்ரைனில் அவங்களோட ரேடார் அளிக்கப்பட்டிருக்கிறது, கட்டாரில் அளிக்கப்பட்டிருக்கின்றால் தொடர்ந்து அந்த தளங்கள் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பார்க்கலாம். இது கூடிய செய்தியாக வந்திருக்கின்றது. மீண்டும் நேயர்களே, இன்றும் 1 மணிக்கும் எமது காணொளி சந்திப்போம். அன்பு நேயர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.